நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தனித்து போட்டியிடுவதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மக்கள் நல கூட்டு இயக்கம் போட்டியிடுவது குறித்து கடந்த 6 நாட்களாக அதன் தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், தோழமை கட்சிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தார். கட்சியின் வடசென்னை செயற்குழு உறுப்பினர் லோகநாதனை ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளராகவும் ஜி ராமகிருஷ்ணன் அப்போது அறிவித்தார். மக்கள் நல கூட்டு இயக்கம் தொடர வேண்டும் எங்களுக்கு விருப்பம். மாற்று அரசியல் இன்றைக்கும் தேவைப்படுகிறது, மாற்று அரசியல் தேவைப்படுகிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கலந்து ஆலோசித்தோம், கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணத்தினால் நாங்கள் போட்டியிடுகிறோம். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் சிபிஎம் தனித்து போட்டியிடுவதில் தங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், ஆர்கே நகர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது 3 கட்சிகளின் முன்னணி தலைவர்கள் ஆலோசனை செய்து எடுக்கப்பட்ட முடிவுதான் என கூறினார். தங்களுக்கு தெரியாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முடிவை எடுக்கவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். இது தொடர்பாக மக்கள் நல கூட்டு இயக்கம் சார்பில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்க்கலாம் என்ற கருத்து முன்வைத்தோம் என்றும், ஆனால் சிபிஎம் போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சிபிஎம் வேட்பாளருக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவளிப்பது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். எங்களோடு நீண்ட நெடிய உரையாடலை நடத்திய பின்னர், போட்டியிடுவதற்கான காரணங்களை எல்லாம் விளக்கிய பின்னர், போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயத்தை எங்களிடத்தில் சொல்லிய பின்னர் இன்றைக்கு அதிகாரபூர்வமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிற இந்த முடிவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ எந்த வருத்தமும் இல்லை, நெருடலும் இல்லை. இதனிடையே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பான தங்களது நிலைப்பாட்டை நாளை அறிவிக்க உள்ளதாக மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுவதால் கூட்டணியில் இருந்து அந்த கட்சி வெளியேறிவிட்டதாக கருத முடியாது என்றார். போட்டியிடுகிற கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் பிற கட்சிகளில் ஆதரவு கேட்பது என்பது அவங்களுடைய கடமை. அவர்கள் கேட்கலாம், கொடுப்பதா இல்லையா என்பதை அந்தந்த கட்சிகளும் முடிவு செய்து அறிவிக்கும். எங்களிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்து ஆதரவு கேட்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் ஆதரவு கேட்டிருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு சிபிஎம்மும் ஆதரவு கேட்கலாம், தவறல்ல. அதனால் நாங்கள் யாரை ஆதரிப்பது யாரை ஆதரிப்பது இல்லை என்பது குறித்து நாளைக்கு 2 கட்சிகளும் சேர்ந்து அறிவிக்கிறோம். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் பாஜக வேட்பாளர் கங்கை அமரனை பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று செய்தியாளர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். சென்னையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பாஜகவில் உள்ள 11 கோடி தொண்டர்களின் சார்பாக ஆர்கே நகர் வேட்பாளராக கங்கை அமரன் நிறுத்தப்படுவதாக தெரிவித்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளை தோற்கடித்து பாஜக வெற்றி பெறும் என்றும், தமிழகத்தில் பாஜக நிரந்தரமான இடத்தை பிடிக்கும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் வேட்பாளராக இன்று அறிவிக்கப்படுகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே இறைவனின் அருளால் இங்கே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவரை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர் கவிஞர், அதனால் இயல் இசை, இசையமைப்பாளர், அதனால் திரை இசை. இந்த இயல் இசையை, திரை இசையை இந்த தமிழ் இசை அறிமுகம் செய்ய தேவையில்லை. ஆனாலும் மாநில தலைவர் என்ற முறையில் அறிமுகம் செய்து அவருக்கு எனது வாழ்த்துக்களை, இந்த வாழ்த்து தொடரும் வெற்றியின் சால்வையாக இது அமையும் என்று சொல்லி இறைவனை நன்றாக பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள கங்கை அமரன், மக்களுக்கு சேவையாற்ற ஆர்வமாக இருப்பதாக கூறியுள்ளார்.
நிஜமாகவே தேர்ந்தெடுத்த மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னென்னா, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதை எல்லா டிவியில் இருப்பவர்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். என்னென்ன நடக்குதுன்னு எல்லாருமே புரிந்து கொண்டிருப்பீர்கள். அப்போ யார் மாற்றம் வரணும்? வழக்கமாக இருப்பவர்கள் தான் மாற்றம் வராது. மியூசிக்கில் மாற்றம் கொண்டு வரணும்னா இளையராஜா எங்கள் சமயத்தில் தான் மாற்றம் வந்தது, அது இவ்வளோ நிற்குது. ஆகையால் மாற்றத்தை கொண்டு வருபவர்கள் யார் என்பதை ஜனங்கள் ஊகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்திற்கான ஆரம்ப ஒரு பிள்ளையார் சிலையாக என்னை போட்டிருப்பதில் நான் இறைவனுக்கும், மோடிஜி அவர்களுக்கும், அமித்ஷா அவர்களுக்கும், தமிழிசை அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்படுறேன். அத்தனை பேருக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் சார், எத்தனை பேர் நான் சொல்லாத பேர்கள்லாம் நிறைய இருக்குது. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெறும் என அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் எம்பியுமான திருச்சி சிவா தெரிவித்தார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எம்பி திருச்சி சிவா, தமிழகத்தில் ஆளும் அதிமுக அரசு பிரச்சினைகளில் கவனம் செலுத்தாமல் பதவியிலேயே கவனமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெறும் என தெரிவித்த திருச்சி சிவா, வெற்றிக்கான வியூகங்களை ஸ்டாலின் வகுத்து செயலாற்றி வருவதாகவும் கூறினார். தமிழக மக்களை இன்னும் வாட்டி வதைக்கலாம் என்ற உணர்வோடு செயல்படுகின்ற அவர்களை மக்கள் அகற்றிட வேண்டும் என்ற உணர்வுக்கு ஒரு வெளிப்பாடாக ராதாகிருஷ்ண நகருடைய தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு அபரிமிதமான வெற்றியை நிச்சயமாக பெறும். அதற்கான வியூகங்களை செயல் தலைவர் தளபதி அவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அலுவலர் பத்மஜா தேவி திடீரென மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தலை நடத்தும் அலுவலராக IAS அதிகாரி பிரவீன் நாயர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் காலியாக உள்ள ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுவது சட்ட விதிகள் படி செல்லாது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு முதல் முறையாக அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு சென்றார். அப்போது போடி சட்டமன்ற தொகுதி மக்களை நேரில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம், அதிமுக சட்ட விதிகளின்படி தற்காலிக பொதுச் செயலாளர் என்ற பதவி கிடையாது என தெரிவித்தார். எனவே இரட்டை இலை சின்னமும் கட்சியும் தங்களுக்குத்தான் என கூறினார். குறைந்தது 5 வருடங்கள் காலம் அவகாசம் இருக்க வேண்டும் என்று கழகத்தினுடைய சட்ட விதி கூறுகிறது. 5 வருடத்திற்கு குறைவானவர்கள் இருந்தால் அவர்கள் கழகத்துடைய தேர்தலில் நிற்க முடியாது என்று கழக சட்ட விதி இருக்காக எதிலுமே பொருந்தாமல் இருக்கின்ற டிடி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் இருப்பது கழகத்தினுடைய சட்ட விதிக்கு முரணானது. ஆர்கே நகர் தேர்தலுக்கு பின்னர் OPS அணி ஒன்றும் இல்லாத அணியாக மாறிவிடும் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அருகே அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன், ஆர்கே நகர் தேர்தலில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றார். இந்த தேர்தலுக்கு பிறகு OPS அணி ஒன்றும் இல்லாத அணியாக மாறிவிடும் எனவும் அவர் விமர்சித்தார். பன்னீர்செல்வத்தின் அந்த சிறிய குழுவிற்கு அவர்கள் நிச்சயம் அவர்கள் நினைத்தது எதுவும் நடக்காது. 22ஆம் தேதிக்கு பிறகு அன்று இரவு பன்னீர்செல்வம் 0 பன்னீர்செல்வம் ஆகிவிடுவார் என்று ஏற்கனவே கூறியிருந்தேன். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மரத்தில் மோதி கார் தீப்பிடித்த விபத்தில் பிரபல கார் பந்தய வீரர் அஸ்வினும் அவரது மனைவி நிவேதிதாவும் உடல் கருகி உயிரிழந்தனர். வளசரவாக்கத்தைச் சேர்ந்த பிரபல கார் பந்தய வீரர் அஸ்வின் நேற்று இரவு மனைவி நிவேதிதாவுடன் தனது BMW காரில் பட்டினப்பாக்கம் MRC நகர் அருகில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்றுள்ளார். பின்னர் நள்ளிரவு 1:55 மணிக்கு ஹோட்டலில் இருந்து இருவரும் காரில் வீட்டுக்கு திரும்பி உள்ளனர். கார் பட்டினப்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபம் எதிரில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. இதையடுத்து சாலை தடுப்பில் மோதிய கார் மின்னல் வேகத்தில் சென்று சாலை ஓரமாக இருந்த புளிய மரத்தில் அதிபயங்கரமாக மோதியது. அப்போது பெட்ரோல் டேங்க் வெடித்ததால் கார் திடீரென தீப்பிடித்தது. இதில் அஸ்வினும் அவரது மனைவி நிவேதிதாவும் காருக்குள்ளேயே உடல் கருகி பலியானார்கள். உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தமிழ் ஆர்வலர்களை போலீசார் கைது செய்தனர். இலங்கையின் இனப்படுகொலையை மறைக்க முயற்சிகள் நடப்பதாக குற்றம் சாட்டி வைகோ, வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன், இயக்குநர் புகழேந்தி தங்கராஜ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, இலங்கைக்கு ஆதரவாக அமெரிக்கா, பிரிட்டன் நாடுகள் தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த தீர்மானத்திற்கு எதிராக இந்தியா வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். ஓட்டெடுப்புல இந்தியா ஓட்டெடுப்புல கலந்துக்கிடாம நடுவில் வச்சு ஏமாத்துற வேலையை செய்யாத. ஆதரிச்சு ஓட்டு போட்டேன்னா அதை விட அயோக்கியத்தனம் எதுவும் கிடையாது. நீ நடுநிலை வகிக்கிறேன்னு வெளியே வந்தா அதுவும் துரோகம்தான். எழுத்து ஓட்டு போடு. 2 வருஷம் டைம் கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்ல, இலங்கை சர்க்கார் அனுமதி பெற்றுத்தான் யாரும் விசாரணைக்கு உள்ளே நுழைய முடியும். குலகாரன் கையிலேயே எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாயா? என்னையா மனித உரிமை கவுன்சில், எங்கயா நீதி இருக்கு? கோக், பெப்சி நிறுவனங்களுக்கு தாமிரபரணி ஆற்றில் இருந்து தண்ணீர் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கியதை கண்டித்தும் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராகவும் கோக், பெப்சி ஆலைகளுக்கு எதிராகவும் முழக்கமிடப்பட்டது. அப்போது பேசிய சீமான், தாமிரபரணியில் இருந்து பெப்சி, கோக் ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்க தடை விதிக்காவிட்டால் வாடிவாசல், நெடுவாசல் போன்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நீர்வளத்தையெல்லாம் இழந்து கொண்டு வர்றோம். காவிரியில் இல்லை, முல்லைப்பெரியாறு இல்லை, குடிக்க நீர் இல்லை, குளிக்க நீர் இல்லை, வேளாண்மை செய்ய நீர் இல்லை, பயிர்வாடி எத்தனை விவசாயி செத்து போனாங்கிறது பார்க்குறீங்க. அப்போ இந்த நிலையில் உபரி நீர்னு ஒன்று எங்கே இருக்குது? அதை அந்நிய முதலாளிகள் பல லட்சக்கணக்கான கோடி லிட்டரில் உறிஞ்சி கொண்டு போய் லாபம் சம்பாதிக்கிறது வேடிக்கை பார்த்து எப்படி இருக்க முடியும்? அதனால தான் அது வேணாங்கிறோம். தாமிரபரணி ஆற்றில் இருந்து தனியார் குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் SDPI கட்சி சார்பிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில தலைவர் தெஹ்லான் பாகவி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.